மே மாசம் கடைசியில சவுதி அரேபியால ஒரு கிராம் நகையோட விலை என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஈத் ஹாலிடேஸோட கடைசி நாளை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜுபைல் வரைக்கும் போயிருந்தேன். அப்ப திடீர்னு என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி கிரெடிட் அப்படின்னு மெசேஜ் வந்திருந்தது. மாச கடைசி ஆயிட்டு அப்படிங்கறதுனால சம்பளம் போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல மறுபடியும் ஊருக்கு போறோம் அப்படிங்கறதுனால இருக்கிற காசை கொஞ்சம் சேர்த்து வச்சிட்டு இருந்தேன் நகை வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்ப ரீசென்ட் டைம் வந்து நகை ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால சரி இன்னைக்கு இப்பவுமே கையில இருக்க காசுக்கு நகை வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஜுபைல்ல இருக்கிற மலக் அப்படிங்கிற அந்த ஜுவல்லரி கடைக்கு போயிருந்தோம். அங்க போயிட்டு என்ன கோல்டு வாங்கலாம் அப்படிங்கும்போது இருக்கிற காசுக்கு கம்மியாவே பிரேஸ்லெட் மாதிரி எதனா வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால பிரேஸ்லெட் மாடலா ஓனா எடுத்து காட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் நிறைய மாடல்ஸ் எடுத்து காட்டினாங்க. அதுல வந்து எனக்கு 2 மாடல் பிடிச்சிருந்தது. அதனால ஒரு 2 மாடல் பிரேஸ்லெட் ஓரமா எடுத்து வச்சுட்டு செயின் மாடல் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். சரி பார்த்தது போதும் கையில காசு இல்ல, அதனால இந்த பிரேஸ்லெட்டே வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிராம் நகையோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நாங்க போனது மே 30ஆம் தேதி அப்படிங்கறதுனால சவுதி அரேபியால ஒரு கிராம் நகையோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 512 ரியால். பட் நாங்க வந்து 2 பிரேஸ்லெட் எடுத்தோம் அப்படிங்கறதுனால ஒரு பிரேஸ்லெட் வந்து 4 கிராம் இருந்தது, இன்னொரு பிரேஸ்லெட் வந்து 2.70 கிராம் இருந்தது. இந்த 2 பிரேஸ்லெட்டையும் சேர்த்து டோட்டலா 6.70 கிராம் கிட்ட நகை இருந்தது. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சேல்ஸ் டாக்ஸ், மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 4500 கிட்ட பில் வந்தது. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி டிஸ்கவுண்ட் பண்ணி 4200 ரூபாய் கடைசியா ஃபைனல் பண்ணாங்க. சரி கொடுங்க அப்படின்ட்டு பில்ல போட்டு வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து ஜுபைல்ல இருக்கிற காலேஜ் ரெஸ்டாரண்ட் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே தமாம் கிளம்பி வந்துட்டோம். ரீசென்ட் டைமிங்ல வந்து நகை ரேட் வந்து யார் கண்ணு வச்சான்னு தெரியல, சவுதி அரேபியால வந்து ரொம்ப ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பவுன் நகை, அதாவது கிட்டத்தட்ட 8 கிராம் நகை நம்ம இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வரைக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. சவுதி அரேபியால இப்போ உள்ள கோல்டு மார்க்கெட் வந்து ஒரு கிராம் நகை வந்து சம்டைம் வந்து 505 ரியால் இருக்குது, சம்டைம் 508 ரியால் இருக்குது. பட் நாங்க மே 30ஆம் தேதி வாங்கணும் அப்படிங்கறதுனால 512 ரியால் பே பண்ணோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எத்தனாம் தேதி இந்த வீடியோ பாக்குறீங்க, இன்னைக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா மறக்காம கோல்டு வாங்கி எப்பவுமே வச்சுக்கோங்க. நம்மளோட மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்க கோல்டு மட்டும் தான் நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும் அப்படின்ட்டு கோல்டுல கொண்டு போய் பைசா போடுங்க, உங்களை எப்பவுமே கை விடாது.